ஹாய் எல்லாருக்கும் பிரகாஷ் ராஜன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நியூஸ் சேனலில் நான் ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அந்த வீடை தான் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. சரி, வீடை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஏன்டா ட்ரெயின் ஸ்டேஷனில் நின்று ஷூட் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். 10 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ஸ்ட்ரீட்லேருந்து போனால் நல்லாயிருக்கும், லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான். வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்படியே அந்த வீடியோ வந்து பார்த்துட்டே வாங்க. சரிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் ஏறினா வீடு வந்துடும், அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய வந்து தெரு. இந்த அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அப்பார்ட்மெண்ட்ஸ். இது எல்லாமே ஹோலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இது தான். வாங்க அப்படியே இதை உள்ளே போவோம். இது தாங்க அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறையா வீடு இருக்குது. நிறையா வீடு இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆள் போஸ்ட்டு ஏதாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா நிறையா போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஒரு இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் லாக் ஒன்று இருக்குது. அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு தெரியும் நம்பர் லாக்கு, அதை போட்டு அவங்க எடுத்துக்கிடுவாங்க. எங்களுக்கு இதில் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போயே நான் சொல்லிடுறேன். வீடியோட ஆரம்பத்தில் புதுசாக வாங்கின வீடுன்னு நான் சொல்லியிருந்தேன். புதுசாக வாங்கின வீடெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே இன்னும் எத்தனை பேர் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு தெரியல. எனக்கும் வாங்கணும்னு ஆசை தான். இது வந்து எங்களோட வாடகை வீடு தான். வந்தனையிலேருந்து இந்த வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். எவ்வளவு வாடகை கொடுக்குறேன், இந்த வீடை நாங்கள் எப்படி பிடிச்சோம், அதெல்லாம் நான் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. இந்த வீடியோ உள்ளே நம்ம பார்க்கலாம். அப்படியே வாங்க. இந்த ஒயிட் கலரில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியெல்லாம் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் யாரும் வந்து கார் நிப்பாட்ட மாட்டாங்க. கார் நிப்பாட்டினா அவங்கவுங்களுக்கு கார் எடுக்க டிஸ்டர்பன்ஸ் ஆகணும்னு யாருமே இங்கே நிப்பாட்டுறது கிடையாது. சரி வாங்க நம்ம வீட்டு உள்ளே என்ட்ரு ஆயிடலாம். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா நம்பர் லாக் சிஸ்டம் தான். நியூசிலாண்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியான சிஸ்டம் இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து நம்பர் லாக் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை போட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தான். நீங்கள் கார் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம கார் வாங்கினதை போட்டிருப்போம். ஸோ நம்மளோட கார் தான் உள்ளே நிற்கிது. இது நம்மளோட சொந்தம் தான், ரெண்டு கிடையாது. வீடு தான் வாடகைக்கு இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ரூமோட டோரு. இது வந்து ரூமுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டோர் ரூமை பார்த்துருவோம். ஷோரூம் பார்த்துட்டிங்கன்னா மாடி இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் கீழே வந்து சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இதையும் ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்தோடனே எங்களோட லக்கேஜ் எல்லாம் கொண்டாந்து இதில் அடிக்கிட்டோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக இதில் நாங்கள் வைக்கல. ரூமுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா வாஷிங் மிஷினும் ட்ரையரும் இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, வாஷிங் மிஷினில் துவைக்கிறது கூட பிரச்சனை இல்லை. அந்த ட்ரையரில் ட்ரெஸ்ஸு போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் லைஃப் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் தான் அதில் எல்லாம் பெஸ்ட்டு, துவைச்சமா காய போட்டோமான்னு இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இதை நான் ரூமுன்னு சொல்கிறதா இல்லை வீடுன்னு சொல்கிறதா எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து நான் என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பிடிச்சிருக்கேன். சரி வாங்க, வந்துட்டு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருக்கேன், என்னடா ரூமு காட்ட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க உள்ளே போயிடலாம் வாங்க. இதுதான் நாங்கள் வந்த அன்னையிலேருந்து இருக்கிற ரூமு. பாருங்கள், வந்தோடனே டக்குன்னு அப்படியே முடிஞ்சிருக்குமே. மருதமலை படத்தில் வந்து வடிவேல் அப்படி திறந்துட்டு பார்த்தா வயக்காடு தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னோடய பட்ஜெட்டுக்கு நான் பிடிச்சதுனால அப்படி இருக்குது. இங்கேயும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ரூமு பெரிய வீடெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்ட் பே பண்ணணும். இதுக்கு வந்து நான் ஏதோ ரெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ரெண்ட்டு நீங்கள் கேட்டீங்கனாலும் கண்டிப்பாக வந்து ஆச்சரியம் தான் படுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து இருக்கும். ஏன்னா ரெண்ட் இங்கே எல்லாமே அதிகம்தான், காஸ்ட் ஆஃப் லிவிங்க. இதுதான் என்னோடய ரூமு. நான் இப்போ 3 பேர் தான் இங்கே இருக்கோம். அதனால் இது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்னும் நீங்கள் நிறையா பேராக இருந்தால் இருக்க முடியுமான்னு தெரியல. இப்போ இந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டா இன்னுமே உங்களுக்கு அந்த ரூமோட இது வளர்ந்துடும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்டு 100 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இதோட சைஸு. இது ப்ரைவசி தான், இதில் யாரும் இங்கே வந்து உள்ளே வர போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூமோடய அட்டாச் பாத்ரூம் வந்துடுது. இது ஒரு பெரிய விஷயமாடா, இதெல்லாம் போய் பேசிட்டியாடான்னு நினைக்காதீங்க. ஏன் அதை பேசுகிறேன் அப்படின்னா, இங்கே நியூசிலாண்டில் நிறைய இடத்துல ரூம் தனியாகவும் பாத்ரூம் தனியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் வர்றதுனால இது எங்களுக்கு அட்டாச் பாத்ரூமாக கிடைத்தது ஒரு பெரிய விஷயம். சரி வாங்க பாத்ரூமையும் பார்த்துருவோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டாய்லெட்டுக்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான வாட்டர் டேப்புமே இங்கே வந்து இருக்காது. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு அதில் நம்ம சில ஆல்டர்னேட்டிவ் வழிகள் நம்ம பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க டிஷ்யூ தாங்க கொடுக்குறாங்க, நம்ம அதையே பண்ணிக்க வேண்டியதான் அப்படிம்பாங்க. எனக்கு அதில் உடன்படிக்கை இல்லை. நான் ஆல்டர்னேட்டிவ் வழியை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஊர்லேருந்து வரும்பொழுது கொஞ்சம் சொம்பு கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். டாய்லெட்டோட ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா குளிக்கிறதுமே இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தண்ணி வரக்கூடாதுங்கிறதுனாலே நல்லா ஒரு ஈஸியாக நம்ம உள்ளே போய்ட்டு சாத்திட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். உள்ளே இங்கே நம்மளுக்கு வந்து
ஆக்சுவலாக வந்து ஹீட் வாட்டரும் வந்துடும், எல்லாமே நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து நாங்கள் இப்போ அந்த பல்லு விளக்குற ப்ரெஸ்ஸு பேஸ்ட்டு எல்லாமே கீழே தான் வச்சுருக்கோம். சரி ஓகே, இப்போ பாத்ரூம் முடிச்சாச்சு. ரொம்ப நேரம் பாத்ரூம் டூர் மாரி போட்டு இழுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வெளியில் இது வந்து கார்டனிங் ஏரியா மாரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் இப்போதைக்கு துணி காய போடுறது அந்தமாரி கூட என்னால் யூஸ் பண்ண முடியலை. ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட்டு. கொஞ்சம் கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா 4, 3 அந்தமாரி போயிட்டுருக்கு. மழையும் அடிக்கடி வருது. ஸோ இது சம்மர் டயத்தில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு எங்களால் இந்த கார்டன் ஏரியா யூஸ் பண்ண முடியல. இதையும் பார்த்துக்கிடுங்க. ஓகே, இப்போ கார்டன் ஏரியா பார்த்துட்டிங்களா? ஆக்சுவலாக வந்து வந்தோடனே கார் பார்க்கிங்கு, அடுத்தது ஒரு ரூமு, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார்டனிங் ஏரியா. இதுதான் இப்போ நாங்கள் இருக்கிறது. சரி, அப்படியே இப்போ நீங்கள் இது வந்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இது ரூமோட வெளியில் போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு உள்ளேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சில இடத்துல பார்த்தா வாட்ரூப் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. எங்களுக்கு சின்னமாக தான் இருந்தது. சரி ஓகே, எங்களுக்கு புதுசாக வந்ததுனால நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் திங்ஸ் அள்ளிட்டு வரல. அதனால் எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் இதில் எல்லாம் கொஞ்சம் வச்சு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இது ஓகேவாக இருக்குது எங்களுக்கு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட்டு ஆக்சுவலாக வந்து இந்த குளிர் அதிகமாக இருக்குன்னா இங்கே நம்ம ஊர் மாதிரி டைல்ஸு அந்த இதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா குளிர் தாங்கணும் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த கார்பெட் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் கார்பெட்டை வந்து வேக்கம் கிளீனர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா பேசிட்டு இருக்கும்போது உட்காண்டான்னு பார்க்காதீங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ணுவோம், ஃபோனுக்கு சார்ஜ் போடணும். இருப்பா, அவ்வளோ கொடுப்பா, சரி நேரம் கொடு. எதுக்கு இப்போ கத்துற? வீடியோ எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம், இதில் நீ வேற. இந்தா உட்கார், இங்கே உட்கார். வீடியோவில் வந்துறியா? சத்தம் போடக்கூடாது. இந்தா இது வேணுமா? இதெல்லாம் ஷாக் அடிக்கும், என்ன பண்ணுறது? இந்தா சரி, இதை வச்சுக்க. சரி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் போய்ட்டு நான் இந்த பின்னை தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்க இதை தான் கொடுத்தாங்க நம்ம ஊரில். இது பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம சிங்கப்பூர்லேருந்தோ இல்லை துபாயிலேருந்தோ வரும்போது பார்த்திங்கன்னா பின்னு எல்லாமே இப்படி தான் இருக்கும். நம்ம இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம இந்தியன் பிளாக் இங்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் கத்துற? இந்த இதை வச்சுக்க. சரி புடி, அது முடிஞ்சிட்டு. இந்த பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்தியன் பிளாக்கு, இது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் நேராக இங்கே கொண்டு வந்து இங்கே நேராக பார்த்திங்கன்னா நியூசிலாந்து சுவிட்ச் போர்டில் இது போகுமா? போகல. இங்கே பாருங்கள், இதோட டிசைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இந்த பின்னு நம்மளுக்கு இன்சர்ட் ஆகாது. இப்போ நான் இது வந்து பெரிய ஏமாற்றம் அடைஞ்சு வந்தோடனே என்னடா அது பின்னும் போட முடியல, ஃபோனில் சார்ஜ் இல்லை, என்னடா பண்ணுறேன்ட்டு அப்புறம் என்னை அழைச்சிட்டு வந்தவர் தான் அப்புறம் இங்கே அழைச்சிட்டு போனார் ஒரு இடத்துல போய்ட்டு இதோட அடாப்டர் வந்து இங்கே $10 $15 வாங்கினேன். இதை பாருங்கள், இது எப்படி, இதோட டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன், அப்போ இதை வாங்கிட்டு இதை இன்சர்ட் பண்ணி இது இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்படி இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதையும் இப்படி இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியன் பிளக் இதை இன்சர்ட் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து நான் ஈஸியாக இப்போ இந்தியன் பில்லாக சொல்லிவிட்டு ஒரு 4-5 பின்னா வந்து யூஸ் பண்ணி சார்ஜரு, கேமராவுக்கு சார்ஜ் போடுறது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்துட்டு இதை நீங்கள் இப்போ நியூஸில் வந்து வேறு யாரும் வீடியோ பார்க்குறீங்க, இதுக்கு வேறு மாற்று வழி இருந்தாலும் எனக்கும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியலை. வந்த புதுசில் நான் இதை வாங்கிட்டு வந்து இந்த ஒரு பின்னை வச்சுக்கிட்டு எங்கடா சொருகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த அடாப்டர் வந்ததுக்கப்புறம் தான் இதை வச்சு போட முடியாது. நியூசிலாண்டு வர்ற ஆளுக்கு, புதுசாக வர்ற ஆளுக்கு இது கண்டிப்பாக இது வந்து இந்த பின்னை நீங்கள் வந்து நியூசிலாண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைனுங்கிறது உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த பின்னு தான் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் துபாய், சிங்கப்பூருக்கு ஓகே, நம்ம நியூசிலாண்டுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு இந்த டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போகிறோம். சரி ஓகே, இந்த ப்ளக் பாயிண்ட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளக் பாயிண்ட், ஆக்சுவலாக வந்து பாப்பா வச்சிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ப்ளக் பாயிண்டில் கவனமாக தான் இருப்பேன். இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க யூடியூப்பில் போட்டிருந்தாங்க, சும்மா அஞ்சிருங்க இந்த இதுக்காக வந்து அழகாக சேஃப்டிக்காக ஒட்டி வச்சுட்டேன். இவளால் அக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா கவனமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இருக்கிறதே சின்ன ரூமு, பாப்பா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கரண்ட்ல எல்லாம் விட்டோம்னா சிக்கலாயிரும். அவள் எதுனாலும் புதுசாக வாங்கி பார்க்குறாப்புல, அதனால் ஒரு சேஃப்டியாக தான் ஃபாலோ பண்ணிக்கிறது. ஓகே, இப்போ ரூமு, கார்டனிங் ஏரியா எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டோரேஜ் ரூம் உள்பட. சரி வாங்க, சத்தம் போடாதப்பா, நான் வீடியோவில் பேசுகிறதே அப்புறம் எனக்கே பேச வர மாட்டேங்குது, இதில் வேறு நீ வேறு வான்னுக்கிட்டு. சரி வாங்க, அப்படியே கிச்சனை போய் பார்க்க போவோம் வாங்க. நீ பேசுகிறியா வீடியோவில்? இல்லைண்ணா கிச்சன் வந்து ஆக்சுவலாக மாடியில் தான் இருக்குது. ஆனால் கிச்சன் வந்து ஷேரிங்கு. இதுக்கு மேலே வந்து 2 ஃபேமிலி இருக்காங்க, இதேமாரி ஒரு ரூம் தான் அவங்களும் இருக்காங்க. ஆனால் இங்கே ஷேரிங்னாலும் நம்ம இந்தியா மாதிரி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்க வந்து சமைப்பாங்க, அவங்கவுங்க போயிட்டுருப்பாங்க, நீட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரை பார்க்குறேன்? இதுதான் கிச்சனு. ஆக்சுவலாக கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோக்காவெல்லாம் எதுவும் க்ளீன் பண்ணல, க்ளீனாக தான் இருக்கும். சத்தம் போடாதடா, அமைதி.
வீடியோக்காக நான் அதை க்ளீன்லாம் பண்ணல. பார்த்து நீங்கள் க்ளீனாக தான் இருக்குது. ஏன்னா ஷேரிங்லாம் அவங்கவுங்களும் நல்லா ப்ராப்பராக தான் வச்சுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க அப்படியே உள்ளே பார்த்துடலாம், சத்தம் போடாது, அமைதியாக இருங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஓவன்ஸு இதெல்லாம் இருக்குது. நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வந்து வாட்ரு பில்லு, கரண்ட்டு பில்லு, கேஸ் பில்லு எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ரெண்டோடய சேர்த்து வந்துடுது. அதனாலே கொஞ்சம் காஸ்ட் கூட தான், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, அடுப்பு இது இட்லி பானையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் கொண்டு வந்தோம் பாத்திரம்லாம். இட்லி பானையெல்லாம் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அவளுக்கு பாப்பாக்கெல்லாம் இட்லியெல்லாம் கொடுக்கணும், அப்புறம் ஆப்பிள்லாம் அவிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் இது செங்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னடா இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். என்னடா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு. இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்னு உங்களை சொல்கிறேன், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரு. இதை வந்து இதுக்குள்ளே பாத்திரத்தை வச்சுட்டு கழுவிடலாம். ஏன்னா இப்போ எங்கள் அம்மாலாம் பார்க்குறாங்கன்னா டிஷ்வாஷர்லாம் என்னென்னு புரியாது, அதனால் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து பாத்திரங்கள் ஊற மிஷினு. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜு. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வீட்டிலே இன்க்ளூட். நாங்கள் எதுவும் இந்த திங்ஸ் எல்லாம் எதுவும் வாங்க கிடையாது. நாங்கள் கொண்டு வந்தது என்னென்னா ஒன்லி பாத்திரம் மட்டும்தான். அப்புறம் வந்து நாங்கள் வந்து முக்கியமாக வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், நான் வந்து மிக்ஸி வாங்கிட்டு வந்தேன் ஊர்லேருந்து வரும்பொழுது. நீங்களும் வரும்பொழுது வேணும்னா மிக்ஸி வாங்கிட்டு வந்துடுங்க. மிக்ஸி, இந்த இட்லி பானை, குக்கரு, இந்தமாதிரி ஐட்டம்லாம் வேணும்னா வாங்கிட்டு வந்துடுங்க. வேறு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நான் பண்ணியே காமிச்சிட்றேன். இது எப்படின்னா, சிங்கில் பிடிச்சி தண்ணி குடிக்கிறானு நினைக்க வேண்டாம். நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம நியூசிலாண்டில் எங்கே வேணாலும் பிடிச்சி குடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. பாட்டில் தண்ணியெல்லாம் விற்பாங்க தான், அதெல்லாம் யாருமே இங்கே வாங்க மாட்டாங்க. இங்கே எல்லாமே அந்தளவுக்கு தண்ணி க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இங்கே நீங்கள் சிங்கில் உள்ள தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் கபோர்ட்ஸு, ட்ராவர்ஸு எல்லாமே இருக்குது, சகல வசதிகளும் இருக்குது. அப்புறம் இது மேலே போனீங்கன்னா அங்கிட்ட ஒரு ரூமு, இங்கிட்ட ஒரு ரூமு, 2 ரூம் இருக்குது. அதில் ஆட்கள் இருக்காங்க. அதில் வந்து ஃபாரினர்ஸ், ஒரு ஆஸ்திரேலியா ஃபேமிலி ஒன்று இருக்குது, அவங்க இன்னொரு ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களும் இங்கே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க வேலையை பார்த்து அவங்க போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கிச்சனு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஏசியாக யாரும் இங்கே பெருசாக யூஸ் பண்ணலாம், ஹீட்டராக தான் மாரி டெம்பரேச்சர் அதிகம் வச்சு ஹீட்டராக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே ஸ்டோரேஜ் எங்களுக்கு இருக்குது, தேவைப்பட்ட பொருளை நாங்கள் நம்ம ஸ்டோரேஜ் மாரி இதை யூஸ் பண்ணிக்கிறோம், மளிகை பொருட்கள் வைக்கிறதுக்கு. ஆஸ்திரேலியா ஃபேமிலி வந்து இந்த டைனிங் வந்து அவங்க வாங்கி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிவிடுங்க, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட அக்காமடேஷனோடய சேர்த்து வந்தது. இது தான் பெரும்பாலும் நான் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா அதை பார்த்துட்டு அப்படியே ரெண்டாவது இவ்வளோ பாப்பா வச்சுட்டு போய் சாப்பிட்றதுனால என்னென்னா ஈஸியாக இவ்வளோ வேடிக்கை காமிச்சிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்றலாம், இன்னொரு பெட்டர். இந்த இவங்களுக்கு சம்டைம் வந்து ரொம்ப தொந்தரவு இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே தூக்கி உட்கார வச்சுட்டு செத்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பாப்புல, அது வரையும் நம்ம பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேக்கம் கிளீனரு, துடைக்கிறது எல்லாம் மற்றபடி எல்லாம் இங்கே இருக்குது. மற்றபடி இவ்வளோ தான், நீட்டாக டீசெண்டாக இருக்கும். இப்போ வந்து முக்கியமாக எல்லாம் என்ன கேட்பீங்க, என்னடா ரூமோட ரெண்ட் எவ்வளவு அப்படின்னு. இங்கே எல்லாமே ரெண்ட்டு, சேலரி எல்லாமே எவர் திங்ஸ் வந்து வீக்லி தான் இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா $450 நான் பே பண்ணுறேன். ஆக்சுவலாக ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி $450 சொன்னேன். அதை இந்தியன் மணிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா அப்படின்னா, நியூசிலாந்து டாலர் ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மதிப்பில் 50 ரூபானே வச்சுக்குவோம். 50 ரூபா இருக்கும், 51 ரூபா இருக்கும், மாறி மாறி ஏறும், இல்லை 49 ரூபாய்க்கு வரும். 50 ரூபானே போட்டுக்குவோம். 50 ரூபான்னு போட்டிங்கன்னா 450 × 50 ரூபா போட்டிங்கன்னா 22,500 நான் வீக்லி பே பண்ணுறேன். இது வந்து நம்ம எவரி வீக் பே பண்ணணும். அதேமாதிரி அட்வான்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். எங்கள்கிட்ட வந்து ஒரு 2 வீக்ஸ் அட்வான்ஸ் ரெண்ட் கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடை பிடிச்சதே வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல தான் நான் இதை வந்து பிடிச்சேன். இதை வந்து பேசணும் அப்படின்னா இது ஒரு இப்போ நியூசிலாந்து புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்காமடேஷனை பற்றி. ஏன்னா இங்கே நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக வர்றீங்க, இல்லை ஒர்க்குக்கு வர்றீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரேட்மீல பாருங்கள், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் பாருங்கன்னா அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. நீங்கள் அங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு இங்கே நீங்கள் சர்ச் பண்ணும் பொழுது யாருமே உங்களுக்கு வந்து வீடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு வீடு கிடச்சிருக்கலாம். நான் பேசுகிறது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மட்டும்தான் பேசுகிறேன். எனக்கு லாஸ்ட் மினிட்ல வரையும் கிடைக்கல. ஏர்பிஎன்பியில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏர்பிஎன்பியில் புக் பண்ணிக்கலாம் தான், எங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்போ. ஏன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட் வரையும் நாங்கள் ட்ரேட்மீ இருக்குது, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது, வீடு பிடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். நாள் வரையுமே வீடு கிடைக்கல. அப்புறம் எங்களோட கன்சல்டன்சி தான் கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே உள்ளவரை கால் பண்ணி அவர் தான் நேரடியாக வந்து எங்களுக்கு ரெண்டெல்லாம் வந்து 2 வீக்ஸ் ரெண்ட் அவர் காசே கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஊர்லேருந்து தான் காசெல்லாம் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். எனக்கு வந்து இங்கே உள்ளவர் தான் எனக்கு வீடு பிடிச்சி கொடுத்தாரு. அவர்கிட்ட இந்த வீடியோ மூலியமாக நான் அவருக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், என்னோடய ஒய்ஃப் வந்து படிக்க வர்றாங்க, நான் பாப்பாவோட வர்றதுனால எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே அவர் பிடிச்சி கொடுத்துட்டாரு. என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்லேயே காலேஜ் போயிட்டு வந்துடுவாங்க. ரொம்பவே எனக்கு இந்த வீடு வந்து ரொம்பவே ஒரு வசதியாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அதில் நீங்கள் யாராவது புதுசாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்பிஎன்பியில் புக் பண்ணுறீங்கன்னா
1 மந்த் 2 மந்த்ஸ் பிஃபோராக புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனால் ஏர்பிஎன்பிலாம் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை தான் ரேட்டெல்லாம். அதில் வந்து ஒரு வாரம் இருந்துக்கிட்டு நீங்கள் வீடு பார்த்துக்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணுறது தான் கிடைக்கும். அதுதான் என்னை பொறுத்தமட்டில் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதுதான் அக்காமடேஷனை பற்றி நான் பேசணும் அப்படின்னா இதான் உண்மை, இதான் எதார்த்தம். நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னா ட்ரேட்மி இந்த ஜாபுக்குமே அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம ஜாபுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம், அது எப்படி இங்கே வந்தோன்னே தேடணும். ஏன்னா நம்ம டிபெண்டன்ட்டில் வரும்போது நம்மகிட்ட ஓப்பன் ஒர்க் வீஸாக இருக்கும், அது வேலை தேடுறதெல்லாம் எப்படி நமக்கு தெரியாது. நான் அது சம்மந்தமாக கண்டிப்பாக நான் இது சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் எல்லாமே ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து ரெஸ்பான்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இங்கே உள்ளவங்களை வச்சு வீடு பிடிக்க பாருங்கள், அதுதான் நான் சொல்கிறேன் அட்வைஸு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்னா அங்கே ஸ்க்ரீன் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஓப்பனில் இருக்கிறதுனால நம்ம சமைக்கும் பொழுது என்ன ஏற்ற விட்டுக்காரங்களாம் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரூம்லேயுமே நான் ஓப்பனில் தான் காட்டியிருப்பேன் அந்த விண்டோஸ்லாம். இது மாதிரி ஸ்க்ரீன் இருக்குது, நம்ம இது வந்து இறக்கிக்கலாம். இறக்கிட்டோம்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம ப்ரைவசியாகவே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுதான் எங்களோட கிச்சனு. சரி வாங்க திருப்பி நம்ம வந்து கீழே போவோம். ஆக்சுவலாக சரி வா என்கிட்ட வரணுமா, வா. அங்கே இருந்தால் இங்கே இருந்தால் அங்கே இவ்வளோ கோட்டை போட்டால் பிடிக்கலன்னு ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டேன். இதில் வர குப்பை தொட்டியெல்லாம் அந்த வீட்டோட குப்பை தொட்டியெல்லாம் எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு வீடும் தனித்தனியாக இருக்காது. இந்த வீட்டு வீடியோ உங்களோட வச்சுட்டு பண்ணேன்னு நினச்சது மகா தப்புப்பா. நான் தெரியாமல் வெளியில் போயாவது ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து தொலைஞ்சிருக்கேன் அன்றைக்கி. ஆமாம், வீட்டு வீடியோன்னா வீட்டு ஆளுவலையெல்லாம் வச்சுட்டுன்னு ஒன்றை வச்சுட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி, அப்போ குப்பை தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லாஸ்ட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா ரீசைக்கிள் பண்ணுறதெல்லாம் அதில் போட்டுறணும். பிளாக் கலரில் வந்து உள்ள குப்பை தொட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாததை அதில் போட்டுற வேண்டியதான். அப்படியே வாங்க கீழே போவோம். இதுதான் ஆக்சுவலாக இது மேலே கிச்சனு, கீழே வீடு. வீட்டோட லாஸ்ட்டில் அந்த எட்ஜில் போனீங்கன்னா அந்த குப்பை தொட்டி எல்லாமே இருக்குது. சரி வாங்க அதையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். காமிச்சிடலாம். வெளியில் வந்துட்டோமா, வெளியில் வந்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக வராங்க. ஒன்று பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த அதிலே ஒட்டியிருக்காங்க பாருங்கள். பச்சை கலரில் உள்ளதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறது, பிளாக் கலரில் உள்ளதெல்லாம் நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது. இது ஆக்சுவலாக வந்து குப்பை தொட்டி. நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்கே தான் டிஸ்போஸ் பண்ணுவோம். இல்லை பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், எங்களுக்கு நாங்கள் புதுசாக வந்ததுனால அவர் பிடிச்சி கொடுத்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் சேஃபாகவும் இருக்குது, நிறைய ஆட்கள் இங்கே இருக்காங்க. நாடே சேஃபாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு புதுசாக வரதுனால ஒரு தனிப்பட்ட ஒரு தனியாகலாம் வீடு இருக்குது, இங்கே தனித்தனியாகவும் வீடு இருக்குது. அந்த மாதிரி வீட்டிலலாம் இருந்தோம்னா கொஞ்சம் பயமாக இருக்கலாம் மேபி. ஏன்னா அந்த வீடியோவில் ஃபைனலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாதிரியான ரெண்டுகளுக்கு வந்து வித்தியாசப்படும். என்ன அப்படின்னா வீட்டுக்கு தகுந்த மாதிரி ரெண்டுகள் வித்தியாசப்படும். ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 350லேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம பிடிக்கிறது அவங்க வசதி வாய்ப்பு பொறுத்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலராக வர்றீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக வர்றீங்கன்னா 200 to 300க்குள்ளே பிடிச்சிங்கனாலே பெஸ்ட்டாக பிடிக்கலாம். இப்போ இது என்னோடய ரெண்ட் வந்து இங்கே வந்து 450 இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் பக்கத்துலேயே வந்து எனக்கு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது, இந்த ஏரியாவில் ஸ்கூல் ஸோனு இருக்குது. அதனால தான் ரெண்ட் இங்கே கொஞ்சம் அதிகம். நான் ஆக்லாந்து சிட்டி மெயின் சிட்டிக்குள்ளேயே தான் என்னோடய இது வர்றதுனால தான் எனக்கு காஸ்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இதை விட்டுட்டு நீங்கள் அவுட்ருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காஸ்ட் வைஸாக வந்து கம்மியாகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்ததுனால எனக்கு வந்து அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால நான் சிட்டிக்குள்ளே எடுத்ததுனால தான் எனக்கு ரெண்டெல்லாம் அதிகம். ஸோ இதை நல்லா கவனமாக வச்சுடுங்க. பேச்சுலராக வந்தீங்கன்னா 200லேருந்து 300க்குள்ளே ரூம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா 350லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு. அதுக்கப்புறம் நீங்கள் அது ஒன்று மாறும். ஏன்னா சில இடத்துல எல்லாம் வீடு மாதிரியே நீங்கள் பிடிக்கலாம். அது ஒரு ஹாலு 2 ரூமு கிச்சனோடையே இருக்கும். அதெல்லாம் வந்து எபோவ் 500 600ன்னு தாண்டி போகலாம். அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்ததாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். எல்லோரும் என்னோடய பிரகாஷ் நடராஜனுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ரூமு ஆக்சுவலாக வந்துட்டு இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா $450 வந்து நியூசிலாண்டோட டாலர் வேல்யூ வந்து